Welcome back to my YouTube channel. So இன்னைக்கான லெசன்ல usage of has, have, had. So has, have, had அப்படின்னா நம்ம இன்னைக்கான லெசன்ல பார்க்க போறது மட்டும் என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு பர்டிகுலர் திங் என்கிட்ட இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம இங்கிலீஷ்ல நம்ம எப்படி ஈஸியா சொல்றது அப்படின்னு தான் இன்னைக்கான லெசன் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் past tense. இந்த had பாத்தீங்க அப்படின்னா past நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா past tense. I, you, they, we, she, he, it. இது எல்லாமே சப்ஜெக்டா வந்தால் நம்ம had யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட்ல. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா present. சோ presentல பாத்தீங்க அப்படின்னா he, she, it வந்துச்சு அப்படின்னா நம்ம has யூஸ் பண்ணுவோம். I, you, they, we இது எல்லாம் சப்ஜெக்டா வந்தால் நம்ம வந்து have யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மூணுக்குமே என்ன மீனிங் அப்படின்னா என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்ஸோட நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம had என்ன சொல்லியிருந்தேன், hadனா பாஸ்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ have, has, had எல்லாமே நான் என்ன சொல்லியிருந்தேன், இருக்கு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லெட் மீ ரைட் டவுன். சாரி, ஓகேங்களா? இருக்கு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஐ ஹேட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால். ஹேட் அப்படின்னா பாஸ்ட். ஓகேங்களா? ஹேட் வந்து பாஸ்ட். ஐ ஹேட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். So I had a girlfriend. She is no more with me now. She is no more with me. So இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சொல்லலாம். I had a girlfriend. என்கிட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்படின்னு சொல்றதா இந்த பாஸ்ட் டென்ஸ்ல. அதே ப்ரெசன்ட் டென்ஸ்ல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குப்பா அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம், ஐ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க ஐ வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்டும் ஹேட் யூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா சி. ஓகேங்களா? சி வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சி ஹேஸ் அ பாய் ஃப்ரெண்ட். அவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு என்ன சொல்லலாம், ஐ யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஐ யூஸ் பண்ணா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹேவ் யூஸ் பண்ணோம். ஐ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஐ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இதாங்க சிம்பிள். உங்களுக்கு நான் ஈஸியாக புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறேன். எனிவே ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சென்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா he had a beautiful garden. he had a beautiful garden. அவங்கிட்ட ஒரு அழகான தோட்டம் இருந்தது. had அப்படின்னா என்ன மீனிங், இருந்தது அப்படிங்கிற மீனிங். has, haveனா இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா he வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணும், has யூஸ் பண்ணும். he has a bike. அவங்கிட்ட ஒரு பைக் இருக்கு. he has a bike. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா she had a nice bag. அவகிட்ட ஒரு நல்ல பேக் இருந்தது. she had a nice bag. அடுத்து பார்த்தீங்கன்னா I have enough money. I have enough money. ஸோ இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க, அவங்ககிட்ட பணம் enough அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா போதுமான அளவு அப்படின்னு சொல்றது enough. இப்போ I have இருக்கு, என்ன இருக்கு, I have enough money. என்கிட்ட போதுமான பணம் இருக்கு. ஸோ I வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், have யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா I வந்து நம்ம have யூஸ் பண்ணிருக்கோம், enough money. ஸோ அடுத்த சென்ஸ் பார்ப்போம். they had many cars. அவங்ககிட்ட they அப்படின்னா அவர்கள்ட்ட நிறைய கார் இருந்தது. had அப்படின்னா இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா they have many books. haveனா என்ன, இருக்கு. ஓகேங்களா? ஸோ they வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், have யூஸ் பண்ணோம். present past கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ they have many books. அவங்ககிட்ட நிறைய புக்ஸ் வந்து இருக்கு. you had a good job. உங்ககிட்ட ஒரு நல்ல ஜாப் இருந்தது. why did you quit up your job? உன்னோட ஜாப் நீ ஏன் விட்ட, அவங்ககிட்ட ஒரு நல்ல ஜாப் இருந்தது அப்படின்னு சொல்றதான். ஸோ நீ நல்ல வேலை தானே இருந்த அப்படின்னு சொல்றதான் you had a good job அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா we have a family. எங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்கு, எங்களுக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்றதான் we have a family. we had a big house. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹவுஸ் இருந்தது. வீணா என்னன்னா அதாவது எங்ககிட்ட ஒரு ஹவுஸ் இருந்தது அப்படின்னு சொல்றதான் we had a big house. you have a great knowledge. so you have great knowledge அப்படின்னா உங்கள்கிட்ட அருமையான அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றதான் இந்த சென்ஸோட மீனிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா had வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது, have அப்படின்னா இருக்கு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காத சென்டென்ஸை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் ஸ்டெப் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஐ ஹாவ் அ மொபைல் ஃபோன். இப்போ என்கிட்ட மார்க்கர் இருக்குன்னு ஐ ஹாவ் அ மார்க்கர். என்கிட்ட மார்க்கர் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லலாம், ஐ ஹேட் அ மார்க்கர். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்கு, ஐ ஹாவ் அ புக். ஓகேங்களா? என்கிட்ட புத்தகம் இருந்தது, ஐ ஹேட் அ புக். ஓகேங்களா? ஸோ எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி ஹேடா யூஸ் பண்ணணும். பாஸ்ட்ல ப்ரெசென்ட்ல மட்டும் he, she, it மட்டும் நம்ம has யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவகிட்ட வந்து நைஸ் ஹேர் இருக்கு. she has a curly hair. she has nice hair. she has a nice hair. அவளுக்கு நல்ல முடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேற நம்ம இந்த மாதிரி சொல்லலாம்,
அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வந்து பென் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுங்களா. she has a pen. she has a pen. ஸோ அவங்ககிட்ட வந்து பைக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், he has a bike. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்கலாம். எனிவே நான் இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட உங்களுக்கு எழுதி போடுறேன். அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நல்லா பாருங்கள். You will get a lot of clarity on this lesson. Okay guys, look at these examples. The bird has red wings. அந்த பறவைக்கு ரெட் அதாவது சிகப்பு இறகைகள் இருக்கு. The bird has red wings. அதாவது பார்த்தீங்கன்னா ஹேஸ் வந்து நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டில் சிங்குலருக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த பேர்டு அப்படிங்கிறது ஒரு பறவை, அதனால நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. They have a test tomorrow. அவங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. They have a test tomorrow. I have my breakfast. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா யா ஐ ஹேவ் மை breakfast அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஹேவ் மை breakfast அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே ஐ ஹேட் மை breakfast அப்படின்னா நான் சாப்பிட்டேங்க, நான் சாப்பிட்டேங்க அப்படிங்கிறது தான் ஐ ஹேட் மை breakfast. அது பாஸ்டில் சொல்கிறது, இது ப்ரெசென்ட்டில் சொல்கிற மாதிரி. நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஹேவ் மை breakfast, ஐ ஹேட் மை breakfast. He had an old radio. He had an old radio அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பழைய ரேடியோ இருந்தது. ஹேட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், இருந்தது அப்படிங்கிற மீனிங். அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா she has a brother. Sorry, I had an online exam. I had online exams அப்படின்னா எனக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருந்தது. That's why I wouldn't able to come here. I had online exams அப்படின்னு சொல்கிறது. எனக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறது இந்த சென்ஸ் மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா she has a brother. அவளுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. she hasனா என்ன இருக்குது, she has a brother. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா he has a plan to win the game. அவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது அந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு. அதான் பார்த்தீங்கன்னா he has a plan. அவனுக்கு பிளான் இருக்குது. எதுக்கு இருக்குது, டூனா அதற்கு இதற்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். டு வின் த கேம், அந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த சென்ஸோடனே. எனிவே கைஸ், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லேயும் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட்டில் ஹேட், ப்ரெசென்ட்டில் ஹேவ், ஹேஸ் பார்த்திங்க அப்படின்னா சிங்குலருக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேவ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூரலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்த்துட்டு நிறைய திங்ஸ் உங்களை சுற்றி எந்த திங்ஸ் இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்ணி நிறைய சென்ஸ் மேக் பண்ணிங்க அப்படின்னா definitely you can see the way you are becoming good at English. Anyway guys, thank you so much for watching this video till the end. I will see you in the next video. Till then, this is Settle. Bye bye.